கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக வழிகாட்டி என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்தோம். நேற்று தினத்தில் பார்த்தோம், நல்ல வழிகாட்டியில் பணாசை நிமித்தம் உருவாக்கப்படாமல் போன கேயாசை குறித்து பார்க்கிறோம். இன்றைய நாளிலும் மிகச்சிறந்த இன்னொரு வழிகாட்டியான சாமுவேலிடத்திலிருந்து சரியான முறையிலே நல்ல தலைவனாய் செயல்பட முடியாமல் போன சவுலை குறித்து தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம், அங்கே சாமுவேல் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அந்த சவுல் அபிஷேகிக்கப்படுகிறான். அங்கே அபிஷேகிக்கப்பட்டது மாத்திரமில்லை, 11வது அதிகாரத்திலே 14-15 வசனத்தில் பார்க்கிறோம், அங்கே சாமுவேல் அபிஷேகம் பண்ணினவனை ஜனங்கள் அங்கீகரித்தார்கள். ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது அவனுக்கு, ஜனங்கள் அங்கீகரிக்கிறார்கள், அவனை ராஜாவாக அங்கீகரிக்கிறதை குறித்து நாங்கள் 11வது அதிகாரத்தின் 14-15 வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அங்கே அவர்கள் கில்காலுக்கு போய் அங்கே ராஜ்யபாரத்தை ஸ்திரப்படுத்த பாருங்கள் என்று சொல்லி அங்கே கூட்டி போகிறதை குறித்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை பிரியமான, இப்படி ராஜாவாக வந்த இந்த சவுலுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுக்கு எதிராக ஒரு யுத்தம் உருவாகிற சூழ்நிலை வந்த பொழுது 13வது அதிகாரம் 7-8 வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபிரெயரில் சிலர் யோர்தானை கடந்து காத் நாட்டிற்கு கிளைய தேசத்துக்கு போனார்கள். சவுலோ இஸ்ரவேல் இன்னும் கில்காலிலே இருந்தான். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள் என்று பார்க்கிறோம். அங்கே ஜனங்கள் அங்கே அவனுக்கு பயந்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை வருகிறது. ஆனா அந்த இடத்துல 13வது அதிகாரம் 9வது வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலிகளை சமாதான பலிகளை மேலிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். அங்கே அவனுக்கு பவுல் அவனை செலுத்தக்கூடாது என்று சொல்லி அங்கு கட்டளையிட்ட பொழுதும் அவன் என்ன செய்கிறான், துணிந்து அங்கு சாமுவேல் சொன்ன காரியத்தை செய்யாமல் சொல்லாத காரியத்தை செய்கிறான். ஜனங்களெல்லாம் தன்னை விட்டு போய்விடுவார்கள் என்று பயந்தான். பெலிஸ்தருக்கு எதிரான அந்த யுத்தத்திலே ஜனங்கள் ஒருவரும் தன்னோடு இல்லை என்று உணர்ந்தான். அதனால் அந்த சூழ்நிலை அவனை மாற்றினது. சூழ்நிலைக்கு பயந்தான், சூழ்ந்திருந்தவர்களுக்கு பயந்தான். கர்த்தருக்கோ அல்லது சாமுவேலுக்கோ அவன் பயப்படவில்லை. அது நிமித்தம் அவன் துணிந்து செய்தது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 13ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தை பார்த்து கொண்டா, சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியினமாய் செய்தீர், உம்முடைய தேவனாய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிற்காது. கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை உடைய ஜனங்களுக்கு தலைவனாக கட்டளையிட்டார். கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை நீர் கை கொள்ளவில்லை. பாருங்க, அங்க என்ன நடக்கிறது, கர்த்தருடைய ஒழுங்குக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய ஊழியக்காரனுக்கு அந்த வழிகாட்டிக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் கர்த்தர் சவுலை தள்ளிவிட்டார். அதற்கு பதிலாக இன்னும் ஒருவர், அதாவது தாவீதை கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு வருகிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அநேக வழியில சில வழியில் நல்ல வழிகாட்டிகள் இடத்துல நல்ல வழிகாட்டிகளாக நாங்கள் மாற்றப்படுவதற்கு பதிலாக நாங்கள் பரிதபிக்கப்பட்ட நிலைக்கு மாறுகிறோம். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபம் வரும் என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். ஆகவே நல்ல வழிகாட்டி கீழ்ப்படி உள்ளவனாக, அவனுடைய வார்த்தைக்கு மன்ற ஊழியக்காரன் கீழ்ப்படிவனாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே சிறந்த வழிகாட்டியாய் வரலாம். கர்த்தர் நம்மள ஒரு ஆசீர்வாதத்தை நடத்துவாராக. God bless you all.